ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் வருமான வரித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அந்த வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மோடு தான், ஆன்லைன் கிடையாது. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மோடு தான். ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம சென்ட் பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேவே 80,000 இருக்குதுங்க. இது வந்து ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதான் சொன்னேன், ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே சென்ட் பண்ணால் போதும். அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு கடைசி தேதி 5/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு, எவ்வளோ காலி பண்டங்கள் இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இன்கம் டேக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இந்த துறையின் கீழ் வரக்கூடிய வருமான வரித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசோட நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். என்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா தற்போது குரூப் பி அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்ய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரியிலே 2 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதில் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 15 காலி பணியிடம் இருக்குது. எல்லா கேட்டகரியிலுமே தனித்தனியான வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நார்மலான ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 20 காலி பணியிடம் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 35 காலி பணியிடம் இருக்குது. என்ன ப்ரோ ரொம்ப கம்மியாக வேக்கன்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த துறையிலேருந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணோன்னா சேல்ரி பாருங்கள். சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 47,600 பேசிக் பே 1,51,100 வரைக்கும் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரியாக எவ்வளோ கிடைக்கும் ஸ்டார்டிங் போன உடனே அப்படின்னா 47,000 உங்களுக்கு வந்து பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து 50%. ஜென்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 53%. ஸோ எக்ஸாக்டாக பாதிக்கு பாதி அமௌண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 47 + 20 வச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 வந்துடும். ப்ளஸ் ஹச்ஆர்ஏ எல்லாமே கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது போக மற்ற அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே ஸ்டார்டிங்கே 80,000 வரைக்கும் நமக்கான சேலரி இருக்கும். ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும். சிம்பிள், ஒரே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் 120 வேர்ட்ஸ் பர் மினிட்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி தான். ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஹேவிங் நாலேஜ் டு ஆப்ரேட் அப்பான் த சாஃப்ட்வேர் லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எங்கே நடைபெறும், சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு தமிழகத்தில் சென்னை கொடுத்துருக்குறாங்க. சென்னையில் நம்ம எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க. பேப்பர் 1 எவ்வளோ மார்க்கு, என்ன சிலபஸு, அதேமாதிரி பேப்பர் 2 என்ன மார்க்கு, எவ்வளோ சிலபஸு, ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன பண்ணணும், பர்சனல் இன்டர்வியூவில் என்ன பண்ணணும், சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதோட சிலபஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50% மார்க் எடுத்தால் போதும்.
பாதி மார்க் எடுத்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 45% மார்க் எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 40% மார்க் எடுத்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 5/12/2024க்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னென்ன அட்டாச் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட், அப்புறம் கிராஜுவேஷன் டிகிரி. ஸோ இப்போ படிச்சிருப்பீங்களே, ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய கிராஜுவேஷன் டிகிரி, அது இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இன்கம் அசட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். 2 ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள் இவ்வளோ தான். இதை நீங்கள் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்ற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ டெப்டி ரெஜிஸ்ட்ரார், இன்கம் டேக்ஸ் அப்ளைட் ட்ரிபுனல், ஓல்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங், 4th floor 101, மகரிஷி கரவு மார்க், மும்பை 400020 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 45 days கொடுத்துருக்காங்க. 22/10/2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5/12/2024 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் கீழேயே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு இதில் இப்படி கிராஸாக சைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில், அப்புறம் ஃபாதர் இல்லை வந்து வீட்டுக்காரில் கணவர் மனைவி பெயர் யாராவது பெயர் குறிப்பிடலாம். ஸோ கேட்டகிரி என்ன கேட்டகிரியில் வரீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்னா எஸ் ஆர் நோ அப்படின்றத இங்கே நீங்கள் குறிப்பிடணும். ஸோ நேஷ்னாலிட்டி என்ன, ஜெண்டர் வந்து எங்கே அப்படின்றத டிக் பண்ணணும். ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஜ் வந்து நீங்கள் ஏஜ் கால்குலேட்டரில் போட்டு ஏஜ் கொடுத்துடலாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் போஸ்டல் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோட், வேலிட் இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு நாட் எலிஜிபிளோ அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொன்னணும், அதோட ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும். அதுலேயுமே உங்கள் சைன் எல்லாமே இருக்கணும். அட்டாச் பண்ணி 5/12/2024க்குள்ளே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான கால் லெட்டர் வீட்டுக்கே வரும், இல்லை இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னையில் போய்ட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம், அதை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான அருமையான நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடச்சிரும். ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது, போட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். 40% மார்க் எடுத்தாலே போதுமானது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.